ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜெயா கிச்சன். நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, பருப்பு ரசம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பருப்பு வேக வச்ச தண்ணியில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, கரைச்சி எடுத்துட்டோம். ஒரு தக்காளியை இந்த பருப்பு தண்ணியோடு சேர்த்து நல்லா கலக்கிக்கலாங்க. கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு. இப்போது மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், மிளகு சீரகம் பொடி பண்ணதை போட்டுக்கலாம். இப்போ 2 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாங்க. தேவையான அளவு காஞ்ச மிளகா 3 காஞ்ச மிளகா உள்ளே சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள். இப்போது இந்த ரச தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சமாக பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க வேக வச்சது. இப்போ மேலே பச்சையாக கருவேப்பிலை தூவிக்கலாம். பச்சையாக போட்டால் வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டுக்கலாங்க. பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு கொதி வரத்துக்கு முன்னாடி ரசத்தை ஆஃப் பண்ணி இறக்கிடணும். அவ்வளோதாங்க, பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு.